ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏத்தம்பழத்தை இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட சர்க்கரையும் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான பொருள் என்னன்னா வாழை இலை தேவை. வாழை இலையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கீயும் இதில் தேவைப்படும். தேங்காய், இவ்வளோ திங்ஸு தான் இதில் யூஸ் பண்ணுறேன் பொருள். இந்த எல்லாமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஈஸியாக இதை பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சு அதுக்குள்ள கீ கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்குவோங்க. அந்த கீ போட்டு அது மெல்ட் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கட் பண்ணி வச்ச வாழைப்பழம், சர்க்கரை துருவினது, அப்புறம் வந்து தேங்காய், இந்த மூணையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் வரை அதை அப்படி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இதில் மெயினாக சேர்க்குறதே அரிசி மாவு. இது ஸ்டார்டிங்கில் இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். அரிசி மாவு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாவை தான் இலையை ஒன்று இந்த மாதிரி ஷேப்பில் ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மாவை அதில் வச்சு அதுக்கு மேலே இந்த ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு எப்படி வைக்க முடியுதோ அதே மாதிரி அதை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் மட்டும் வச்சு அதுக்கு மேலே இந்த இலையை வச்சுருக்கிறத எல்லாம் ஒன்றா அடுக்கி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா இதை ஆறுனதுமே இந்த இலையை எடுத்துட்டு இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். அவிச்சு எடுத்தது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதை தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இப்படி தான் இருந்தது. இது கொஞ்சம் திருத்திரனுள்ள மாவில் பண்ணனால சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கும். நடுவில் அந்த ஸ்டஃபிங்கும் சேர்த்து சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங் நமக்கு தனியாக சாப்பிடவே நல்லா தான் இருக்கும். ஒரு கேரளா டிஷ்ஷில் கூட பண்ணுவாங்க. இதே மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு பப்படம் வச்சு சாப்பிடுவாங்க. அது கூட ஒரு டிஷ்ஷு தான். இது வந்து மாவில் வச்சு பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸ்நாக்ஸ் ஆட்டோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை பண்ணலாம். இந்த டிஷ்ஷை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.